மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இனிய குடும்பத்தின் 8வது சுற்று செய்கையும் பதிலும் என்ற சுற்று. இந்த சுற்றின் முதல் வாய்ப்பை பெறுகிறார்கள் அல் அராஃப் அணியினர். குடுவையில் ஒரு அத்தியாயத்தின் பேர் இருக்கும். அந்த அத்தியாயம் எது என்பதை நீங்க உங்களுடைய பையன்கிட்ட நீங்க சொல்லணும். வாய் திறக்க கூடாது, செய்கையின் மூலமா சொல்லணும். அதற்கான டைம் 45 செகண்ட். ஆரம்பிக்கலாமா? பாருங்க, எடுங்க. பிரிங்க. தமிழ்ல அது பின்னாடி அர்த்தம் இருக்கும். சொல்லுங்க, சொல்லலாம். சென்டர் கம்ப்யூட்டர் டைம் ஸ்டார்ட். டைம் முடிஞ்சா? உங்களுக்கான நேரம் இன்னும் 10 வினாடி தான் இருக்கு. ரொம்ப கிட்ட வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். முடிஞ்சது, நேரம் முடிந்து விட்டது. என்ன கேள்வி? 112வது அத்தியாயம் அல் இக்லாஸ், தூய்மைப்படுத்துதல் அப்படிங்கிறது தான் அதற்கான அர்த்தம். சொன்னாங்களாப்பா? கரெக்டா? சுத்தம் பண்ணி காட்டிக்கிட்டே இருந்தார்ல, என்ன பண்ணீங்க? சுத்தப்படுத்துதல் சொன்னீங்களா? தூய்மைப்படுத்துதல். சரியா? இன்னும் கரெக்டான பதில சொல்லி இருக்கணும். சரி, அடுத்த இந்த வாய்ப்பை பெறக்கூடியவர் அல் மாய்தா அணியினர். வாங்க, நீங்க எடுத்துட்டு இங்க வந்து சொல்லணும். இங்க எடுங்க. இலகுவா இருக்கான்னு பார்ப்போமா? பாருங்க, சொல்லுங்க பார்ப்போம். டைம் ஸ்டார்ட். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. 45 செகண்ட் தான். மீன், தேனி. தேனி என்பது சரியான பதில். அல் மாய்தா அணியினர் தேனி என்கின்ற அத்தியாயத்தின் பெயரை சரியாக சொல்லியிருக்கிறார்கள். அன்லஹல் என்பது அந்த அத்தியாயத்தின் பெயர். 16வது அத்தியாயமாக அது இடம்பெற்றிருக்கிறது. மதிப்பெண்ணை அல் மாய்தா அணியினர் பெறுகின்றனர். அடுத்ததாக அல்நூர் அணியினர், உங்களுடைய கேள்வியை நீங்கள் எடுக்கலாம். ரொம்ப லேசா இருக்கான்னு பாப்போமா? 100 லேசா இருக்கா? டைம் ஸ்டார்ட். வாயசைக்க கூடாது. வாயசைக்காம எப்படி சொல்லணுமோ சொல்லுங்க. நீங்க வாயசை நீங்க சொல்லலாம். நீங்க கேள்வி நல்லா படிச்சிட்டீங்களா? படிச்சு புரிய வைங்க. வாயசைக்காம உங்களுடைய நேரம் முடிய போகிறது. சொல்லலாம். பல்நோய். உங்களுடைய நேரம் முடிந்து விட்டது. நீங்க என்ன நினைச்சு சொன்னீங்க? அதை ரைட். அத்தியாயம் 14 அல் அஹாப், மணற்குன்றுகள். அடுத்த வாய்ப்பை யார் பெறுகிறார் பாப்பா?
வாங்க அர்ராதனீனர், உங்களுக்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாமா? வாங்க தம்பி, தயாரா இருக்கீங்க? பார்த்தலாமா பதில? சொல்லுங்க. கீழே அடுத்து பெருக்கிறது. உங்களுக்கு நேரம் 45 செகண்ட்ல இன்னும் 20 செகண்ட் தான் இருக்கு. தொடக்கிறது. நேரம் முடிய போகிறது. முடிஞ்சிருச்சா? முடிந்து நேரம் முடிந்து விட்டது. என்ன இது 99வது அத்தியாயம் அஸ்ஸில்சால், நிலநடுக்கம். அதற்கான அர்த்தம் 99வது அத்தியாயத்தின் பெயர் இடம்பெற்றிருந்தது. அடுத்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் இனிய இஸ்லாமிய குடும்பத்தின் 9வது சுற்று. இந்த சுற்றுல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அணியினருக்கும் ஒரு கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கு அவர்களே பதில் சொல்லிவிட்டார்கள் என்றால் 100 மதிப்பெண். அதற்கு பதில் தெரியல அப்படின்னா அவர்களுடைய நண்பர்களிடத்தில் அந்த கேள்வியை கேட்டு பதிலை சொல்லலாம். அப்படி சொன்னா 50 மதிப்பெண். இதற்கு 45 செகண்ட் டைம் கொடுக்கப்படும். இந்த கேட்டு சொல் 9வது சுற்றின் முதல் கேள்வி அல் அராஃப் அணியினருக்கு. கம்ப்யூட்டர் ஜி, உங்களுக்கான கேள்வி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கும் போது எவ்வளவு கடனுடன் மரணித்தார்கள்? ஏ 58,000 திர்ஹம், பி 80,000 திர்ஹம், சி 1,00,000 திர்ஹம், டி 25,000 திர்ஹம். உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட். மைக்ல சொல்லலாம். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். கம்ப்யூட்டர் ஜி, இன்னும் 24 செகண்ட் தான் இருக்கு நீங்க சொல்றதுக்கு. இல்ல போன் ஆஃப் ஃப்ரெண்ட்னா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க போன் ஆஃப் ஃப்ரெண்ட், போன் ஆஃப் ஃப்ரெண்டுக்கு 45 செகண்ட். கம்ப்யூட்டர் ஜி 45 செகண்ட் நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம், கேள்வியை சொல்லலாம் அவர்கிட்ட. கொஸ்டின் உமர் ஆமாஞ்சி ஆமாஞ்சி. லவுட் ஸ்பீக்கர்ல போயிட்டு கேள்வி கம்ப்யூட்டர் ஜி 8,000 திரகம். ஓகேவா? 8,000 திரகம் பாத்துருவோமா? கம்ப்யூட்டர் ஜி 80,000 திரகம் தான் இருக்கு. 4 ஆன்சர் இருக்குங்கறத சொல்லிருங்க. 4 ஆன்சர் இருக்கு. 58,000 திரகம்ஸ், 1,00,000 திரகம்ஸ், 80,000 திரகம்ஸ், 25,000 திரகம்ஸ். உங்களுக்கான நேரம் ஜி டைம் போயிட்டு இருக்கு, முடிய போகிறது. 80 திரகம்ஸ். ஆமா சரி, 80 முடிச்சா? டைம் முடிந்து விட்டது. என்ன ஆன்சர் சொல்லுங்க? 80,000 திரகம்ஸ். 80,000 திரகம். போன் ஆஃப் ஃப்ரெண்ட் மூலமா அல் அராஃப் அணியினர் 80,000 திரகம் என்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள். கம்ப்யூட்டர் ஜி 80,000 திரகம் என்பது சரியான பதிலா? 80,000 திரகம் என்பது சரியான பதில். அல்லாஹ் அக்பர். சரியான பதிலை அல் அராஃப் அணியினர் பெற்றிருக்கிறார்கள். தம்பி, எப்படி ஃபீல் பண்றீங்க? இதுவரைக்கும் நீங்க தான் முதன்மையான இடத்துல இருக்கிறீங்க. உங்களுடைய போன் ஆஃப் ஃப்ரெண்ட் நல்ல பதில சொல்லி இருக்கிறார். சரிதானே? சந்தோஷமா இருக்கா? ஜாலியா இருக்கா? எப்படி இருக்கு? அல்ஹம்துலில்லாஹ். நல்லா நல்லா ஃபர்ஸ்ட் வரணும்னு போட்டியில் இருக்கீங்க. வீரமா ஆர்வமா இருக்கீங்க. சரி, இதற்கான ஆதாரம் புகாரியில் 3700வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது.
மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாம் இனிய குடும்பம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் 9வது சுற்றின் கேட்டு சொல் இந்த சுற்றின் அல்நூர் அணியினருக்கான கேள்வி. என் கடனை அடைப்பதற்கு எனது செல்வம் போதாது என்றால் எந்த மக்களிடம் சென்று செல்வத்தை கேட்டு வாங்கிக் கொள் என்று தனது மகனிடம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள்? ஐ இப்னு காஃப் மக்கள், அபு இப்னு கௌஃப் மக்கள், அதி இப்னு கௌஃப் மக்கள், அக் இப்னு காஃப் மக்கள். திருப்பி படிக்கிறேன், கொஸ்டின் படிங்க. என் கடனை அடைப்பதற்கு எனது செல்வம் போதாது என்றால் எந்த மக்களிடம் சென்று செல்வத்தை கேட்டு வாங்கி கொள் என்று தனது மகனிடம் உமர் அலி அவர்கள் கூறினார்கள்? டைம் முடிய போகுது. போன் ஆஃப் ரெடியூஸ் பண்ணிட்டீங்களா? ஏ ஐ இப்னு காஃப் மக்கள். பார்த்தலாமா? கம்ப்யூட்டர் ஜி இல்ல போன் ஆஃப் ரெடியூஸ் பண்றீங்களா? போன்ல கேட்டுக்கிறீங்களா? கேட்கலாமா? போன் ஆஃப் ஃப்ரண்ட் இதிலே பார்த்துறீங்க. கம்ப்யூட்டர் ஜி ஏ என்பது சரியான பதிலா? அதி இப்னு காஃப் மக்கள் என்பதுதான் சரியான பதில். இதற்கான ஆதாரம் புகாரியில் 3700வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. 2 செய்தியும் ஒரே ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. கேட்டு சொல் 3வது கேள்வி அல்-மாயிதா அணியினருக்கு. போன் ஆஃப் ஃப்ரண்ட் ரெடியா இருக்காங்களா? ஓகே. உங்களுக்கான கேள்வி, சொர்க்கத்தின் கதவுகள் எந்த கிழமைகளில் திறக்கப்படுகின்றது? ஏ திங்கள் வியாழன், பி திங்கள் புதன், சி திங்கள் வெள்ளி, டி வியாழன் வெள்ளி. உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட். நீங்களே பதில் சொன்னீங்கன்னா 100 மதிப்பெண். போன் ஆஃப் ஃப்ரண்ட் பேசிங்கன்னா 50. போன் ஆஃப் ஃப்ரண்ட் கேட்கலாம். கேளுங்க. டைம் கொஸ்டின் வந்து சொர்க்கத்தின் கதவுகள் எந்த கிழமைகளில் திறக்கப்படுகின்றது? ஆமா. சொர்க்கத்தின் கதவுகள் எந்த கிழமைகளில் திறக்கப்படுகிறது? திங்கள் வியாழன். ஏ திங்கள் வியாழன். கன்ஃபார்மா? உங்க போன ஃப்ரெண்ட் அதான் சொல்றாரா? கம்ப்யூட்டர் ஜி திங்கள் வியாழன் என்பது சரியான பதிலா? சரியான பதிலை அல்-மாயிதா அணியினர் சொல்லி இருக்கின்றார்கள். இதற்கான ஆதாரம் முஸ்லிமில் 5013வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப 100 மதிப்பெண்ணை முழுமையாக நீங்கள் பெறுகிறீர்கள். சரி, அடுத்த கேள்வி 50. போன ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணதனால் நீங்க வந்து 100 மதிப்பெண் இல்லாம 50 மதிப்பெண் மட்டும் பெறுகிறீர்கள். அடுத்த கடைசி கொஸ்டின் இந்த சுற்றின் அர்ராத் அணியினருக்கு. எந்த 2 விஷயங்கள் மக்களிடம் இருந்து கொண்டே இருக்கிறது? அந்த இரண்டுமே இறை நிராகரிப்பாகும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒன்று பாரம்பரியத்தை குறை சொல்வது, இறந்தவருக்காக ஒப்பாரி வைப்பது. பி பிறரை சபிப்பது, இறந்தவருக்காக ஒப்பாரி வைப்பது. சி பாரம்பரியத்தை குறை சொல்வது, பிறரை சபிப்பது. டி பாரம்பரியத்தை குறை சொல்வது, பிறரை கேலி செய்வது. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். போன் ஃப்ரெண்ட் யூஸ் பண்றீங்க, போன்ல விவரம் கேட்கறீங்க, அப்படிதானே? இரண்டு விஷயங்களில் நிராகரிப்பவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எந்த 2 விஷயம் மக்கள்கிட்ட வந்து நபிகளை வந்து நிராகரித்துட்டாங்க? ஆன்சர் சொல்லுங்க. சரியா தெரிய மாட்டேங்குது ஆன்சர். ஆன்சர் ஏ பாரம்பரியத்தை குறை சொல்வது, பாரம்பரியத்தை குறை சொல்வது, இறந்தவருக்காக ஒப்பாரி வைப்பது. இறந்தவருக்காக ஒப்பாரி இருப்பது. இரண்டாவது பி வந்து பிறரை சபிப்பது, இறந்தவருக்காக ஒப்பாரி வைப்பது. இறந்தவருக்காக ஒப்பாரி வைப்பது, பிறரை சபிப்பது. பிறரை சபிப்பது. சி வந்து பாரம்பரியத்தை குறை சொல்வது, பிறரை சபிப்பது. பாரம்பரியத்தை குறை சொல்வது, பிறரை சபிப்பது. பிறரை சபிப்பது. டி வந்து பாரம்பரியத்தை குறை சொல்வது, பிறரை கேலி செய்வது. பாரம்பரியத்தை குறை சொல்வது, பிறரை கேலி செய்வது.
அதான் ஏதோ ஒன்று தான் ஆன்சர். உங்களுக்கான டைம் முடிஞ்சிச்சு. இல்லை இது தனியாக கேட்குறாங்க. சரி, உங்களுக்கு பதில் சொல்லலாம். டைம் முடிஞ்சிச்சு, சொல்லுங்க. டைம் ஆயிடுச்சு. டி டி பாரம்பரியத்தை குறை சொல்வது, பிறரை கேலி செய்வது. கம்ப்யூட்டர் ஜி, தவறான பதில். சரியான பதில் பாரம்பரியத்தை குறை சொல்வது, இறந்தவருக்கு கேலி செய்வது, இறந்தவருக்காக ஒப்பாரி வைப்பது. சரியான பதில் பாரம்பரியத்தை குறை சொல்வது, இறந்தவருக்காக ஒப்பாரி வைப்பது. இதான் சரியான பதில். இதற்கான ஆதாரம் முஸ்லிமில் 121வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. சரியா? 9 சுற்றுகள் நிறைவடைந்திருக்கிறது. இறுதி சுற்று மார்க்கத்தை சொல் மதிப்பெண்ணை வெல் என்கின்ற இந்த இறுதி சுற்றில் இந்த குடுவையிலிருந்து அவர்கள் தேவையான ஒரு தலைப்பை எடுத்துக்கொள்வார்கள். அந்த குடுவையில் வரக்கூடிய தலைப்பு 2 நிமிடம் மார்க்க உபதேசம் செய்ய வேண்டும். வாங்க எடுத்துக்கலாம். பையனுக்கு மட்டும் எடுங்க, வந்து வா, தலைப்பு எடுங்க. தலைப்பு மட்டும் இங்க வந்து எடுங்க. பசங்க மட்டும் வந்து தலைப்பு எடுத்துங்க. அங்க போய் உட்காந்துங்க. நீங்க போய் அங்க உட்காந்துங்க. டக்குன்னு யார் பயான் செய்ய போறது? தயாரிப்பு தரையா? தலைப்பு ரெடியா இருக்கா? எடுத்தாச்சா? மார்க்கத்தை சொல் மதிப்பெண்ணை வெல். இந்த சுற்றின் முதல் வாய்ப்பை அல் அராஃப் அணியினர் பெறுகிறார்கள். யார் பேச போறா? தலைப்பு என்ன வந்திருக்கு உங்களுக்கு? நபிகள் நாயகத்தை கனவிலும் நனவிலும் காண முடியுமா அப்படின்ற தலைப்பு. சொல்லுங்க பாப்போம், பயன் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய தலைப்பு நபிகள் நாயகத்தை கனவிலும் நனவிலும் காண முடியுமா என்று தலைப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. யாருடைய கனவுலையும் நினைவுலையும் நபிகள் நாயகம் அவர்கள் வரமாட்டாங்க. சரிங்களா? தூங்கும் போது நிறைய கனவு காணுவோம். என்னென்ன கனவோ வரும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, என்னுடைய கனவுல வந்து இந்த அவுலியா வந்தாரு, அந்த அவுலியா வந்தாரு, அந்த அவுலியா வந்து இதை செய்ய சொன்னாரு, இந்த அவுலியா வந்து மொட்டை போட சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே போல சில பேர் வந்து நான் நபிகள் நாயகனுடைய வாரிசு, என்னோட கனவுல வந்து நபிகள் நாயகம் வந்து இதை செய்ய சொன்னாங்க, அதை செய்ய சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மக்கள் வந்து தவறுதான பாதையை மக்களை கொண்டு சென்றுட்டு இருக்காங்க. இது வந்து மார்க்கத்தில் தவறான ஒரு காரணமாக உதாரணமாக இருக்கிறது. ஆகையால் யாருடைய கனவிலும் நனவிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரமாட்டார்கள் என்பதை என்னுடைய இந்த உரையின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். வாஹிருதுவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த 2 நிமிடங்கள் வரை மார்க்க உபதேசம் சொல்லலாம். அதுக்கு தகுந்த மதிப்பெண் குறைஞ்சிரும். சரியா? அடுத்த அர்ராத் அணியினர். சரி, உங்க தலைப்பு உறவோடு உறவாடுவோம். நல்ல அருமையான தலைப்பு. சொல்லலாமே, பேசுங்க. பயான் செய்ய உறவோடு உறவாடு. சொல்லுங்க, உறவோடு எப்படி இருக்கணும்? மார்க்கம் என்ன சொல்லியிருக்கு? அல்லாஹ் என்ன சொல்றான்? ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறாங்க? உங்களுடைய உபதேசம் கேட்ட உபதேசமே சொல்லலாமே. சரி, அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கல. அடுத்ததாக 1 நிமிடம் பேசினாலும் மார்க் உண்டு. இல்ல, சரி. அடுத்ததாக அல்நூர் சொல்லுப்பா. என்ன உங்களுக்கு தலைப்பு என்ன வந்திருக்கு? சமுதாய ஒற்றுமை தலைவர்கள். சமுதாய ஒற்றுமை பத்தி பேசுங்க. நாம் வந்து ஜமாத்தில் வந்திருக்கோம். நம்ம வந்து மற்றொரு ஆளுக்கு வந்து தெரியாது. நம்ம வந்து தாவா பண்ணால் அல்லாஹ் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து எங்களுக்கு தெரிஞ்சிச்சு வேற மற்றொரு ஆளுக்கு சொன்னாங்கன்னா அவங்களுக்கும் நன்மை, எங்களுக்கும் நன்மை. அவங்க வந்து வேற ஆளுக்கு சொன்னாங்களே, அவங்க வந்து எவ்வளோ நன்மை எடுக்கிறாங்களோ அந்த பாதி நம்மளுக்கும் நன்மை கிடைக்கும். அப்புறமா தாவா பண்ணால் நம்மளுக்கு வந்து மறுமை நாள் வந்து அல்லாஹ் வந்து தாவா பண்ண ஆளுக்கு வந்து இவன் தாவா பண்ணியிருக்காங்க, அதுக்கு எல்லா பேரும் தாவா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். பரவாயில்ல, அழைப்பு பண்ணி நம்ம செய்யணும். நம்ம வந்து ஏகத்துவத்தில் இருக்கிறோம் அப்படின்னா, இணை வைக்காம இருக்கிறோம்னா அதை பிறருக்கு சொல்லணும். அவங்க நேர்வழி மாறினாங்கன்னா அதில் நமக்கு ஒரு பங்கு இருக்கு. அவங்க அடுத்தடுத்தவங்களுக்கு அந்த மார்க்கத்தை ஏகத்துவத்தை சொல்லுவாங்க. அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட்டாக நல்லா சொல்லியிருக்கிறீங்க. வெரி குட். அடுத்தது அல்மாய்தானியினர். எங்களுக்கு வந்தது வந்து அமெரிக்காவின் சூழ்ச்சியும் ஆணவமும். அது அமெரிக்காவின் சூழ்ச்சியும் ஆணவமும். அமெரிக்கா இவ்வளவு அநியாயம் பண்றாங்க, ரொம்ப ஈஸியா சொல்லலாம். நல்ல தலைப்பு. நம்ம முஸ்லீம் மக்களை அடிக்கிறதானா உங்களோட குறிக்கோளாவே இருக்கு. அதுக்காக தானே இஸ்ரேல் கூட சப்போர்ட் பண்ணிட்டு மறைமுகமா சப்போர்ட் பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி அதிகமா இதுக்கு மேல என்ன
அமெரிக்கா இஸ்ரேலுக்கு நிறைய ஆயுதங்களை உதவி செய்கிறாங்க. அவங்க அப்பாவி பாலஸ்தீனர்களை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். போர் பல ஆண்டுகள் கடந்தும் நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுடைய ஆணவம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். மார்க்கத்தை சொல் மதிப்பெண்ணை வெல் என்ற இந்த தலைப்பில் 2 அணியினர் தங்களுடைய கருத்துக்களை நல்ல முறையில் வைத்தார்கள். அல் அராஃப் அணியினரும் அல் நூர் அணியினரும் அல் மாய்தா அணியினரும் கருத்துக்களை சொன்னார்கள். அதில் மிக சிறப்பாக அல் நூர் அணியினர் மார்க்கத்தை சொல்வது, ஏகத்துவத்தை சொல்வது நமது கடமை, ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்ற செய்தியை மிக குறுகிய நேரத்தில் நல்ல முறையில் அந்த மாணவர் சொன்னார். இரண்டாவதாக அல் அராஃப் அணியில் சகோதரர் அவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண முடியுமா என்ற செய்தியை சொன்னார். மூன்றாவதாக அல் மாய்தா அணியினர் அமெரிக்காவின் அட்டூழியங்களை பற்றி சிறு விளக்கங்களை கொடுத்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் இஸ்லாமிய இனிய குடும்பம் நிகழ்ச்சியில் மிக விறுவிறுப்பாக 4 அணியினர் பங்கு பெற்று பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்ட இருந்த பல்லாயிரக்கணக்கான சகோதரர்களுக்கு பல்வேறு மார்க்க சிந்தனைகளையும் மார்க்க சந்தேகங்களையும் தெளிவுபடுத்தியிருக்கும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று முதல் பரிசையும் இறுதி பரிசையும் யார் பெறுகிறார்கள் என்பதை பார்த்தலாமா? இந்த சுற்றில் இறுதி பரிசாக ஆறுதல் பரிசை பெறுகிறார்கள் அர்ராது அணியினர். இவர்கள் பெற்ற மதிப்பெண் 80 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கான ஆறுதல் பரிசு வாங்க. வாங்க அப்படியே. நல்லா படிங்க. ஓகே, உட்காருங்க. அடுத்ததாக 3வது பரிசை பெறக்கூடிய அணி அல் நூர் அணி 400 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். வாங்க. இஸ்லாமிய இணைய குடும்பம் நிகழ்ச்சியில் 550 மதிப்பெண்களை பெற்று 2வது இடத்தை பெறுகிறார்கள் அல் மாய்தா அணியினர். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு கேள்விகளுக்கு மிக சிறப்பாக பதில் சொல்லி முதல் இடத்தை பெறுகிறார்கள் அல் அராஃப் அணியினர். 625 மதிப்பெண்களை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி பலருக்கு பயனுள்ள நிகழ்ச்சியாக இது அமைந்திருக்கும். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இணைய குடும்பம் நிகழ்ச்சி நாளை தொடரும். பார்க்க தவறாதீர்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر.